ஹாப்பி வணக்கம். சாப்டர் 4 லாஸ் ஆஃப் மோஷன். மோஷன் அப்படின்னா ஒரு வகையான இயக்கம், ஓகேவா? ஸோ அதுக்கு அந்த மோஷனுக்கு காரணமாகிற ஃபோர்ஸஸ், ஓகேவா? அதை பற்றி படிக்கிறது இந்த படம் லா ஆஃப் மோஷன், ஓகேவா? இப்போது ஜஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு, ஓகேவா? இப்போ இந்த பிளாக் கலர் சிம்பிள் பாருங்கள். எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ், அதாவது ஃபோர்ஸ், ஓகேவா? அண்ட் எக்ஸட் ஃபோர்ஸ் ஆன் எ பாடி ஈவன் ஃப்ரம் அ டிஸ்டன்ஸ். அதாவது இப்போ ஒரு பொருள் இங்கே இருக்குது, இந்த பொருளுக்கான ஃபோர்ஸ் வந்து இங்கே கிடைக்கலாம். மேபி இந்த பொருள் இங்கே இருக்கும்போது கூட இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆகி இந்த பொருள் மூவ் ஆகும், ஓகேவா? ஓகே, அதுக்கு பேர் தான் எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ். மேபி அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆகலாம் அல்லது மேக்னட்டிக் ஃபோர்ஸாக கூட இருக்கலாம், ஓகேவா? ஸோ அது பொருளை பொறுத்து இருக்குது. இப்போது இந்த இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருள் மூவ் ஆகிறதுக்கு, அதாவது யூனிஃபார்ம்லி மூவ் ஆகிறதுக்கு, இந்த ஒரு சீரான இயக்கத்தில் போகிறதுக்கும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேணுமா அப்படிங்கிறத கேட்டு இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பாருங்கள். அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டு அரிஸ்டாட்டில் பாலசி, ஓகேவா? அரிஸ்டாட்டிலோட ஒரு மூட நம்பிக்கை, ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பொருள் மூவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வேணும் அப்படிங்கிறது சொல்லிட்டார், ஓகேவா? அது எந்த விதமான ஃபோர்ஸு, அப்புறம் அதை பற்றி டீட்டெயிலாகவே தரல, ஜஸ்ட்டு சொல்லிட்டு போயிட்டார், அவ்வளோ. ஸோ அதனால தான் அதை பற்றி அரிஸ்டாட்டில் பாலசி, ஓகேவா? அடுத்து இந்த லா ஆஃப் இனர்சியா பாருங்கள். லா ஆஃப் இனர்சியா, ஓகேவா? இந்த இனர்சியா அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது யார் அப்படின்னா கலீலியோ. ஸோ தெரிஞ்சுக்கோங்க யார் அப்படிங்கிற பேர் கலீலியோ. இவர் அதுக்காக ஸ்டடி பண்ணார். என்ன பாருங்கள், இன்க்ளைனில் இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கிட்டார், ஒரு பேடை மாதிரி. ஸோ அதில் பாலை ஊட்டி பார்க்காரு. என்ன செய்யுது, இப்படி இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள், இல்லை பால் ஸ்ட்ரைட்டாக வந்துடும். இப்படி இருக்கும்போது மேலே போய்ட்டு நம்ம கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ், அந்த ஸ்பீடு இருந்தால் தான் மேலே போய்ட்டு கீழே வரும். இப்படி அந்த ஹரிசாண்டலாக இருக்கும்போது எங்கேயுமே போகாது, சென்டரில் வந்து நின்றோம் அப்படியே, ஓகேவா? அப்புறம் இந்த டயக்ராம் பாருங்கள், இங்கேருந்து பாலை ஊட்டி விட்டாங்க. ஸோ மேலே போய்ட்டு கீழே வருது. இங்கே பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் இங்கே வந்து கம்மியாக இருக்கா, இங்கே கொஞ்சம் அதிகரிக்கி, இங்கே மேலே போயிட்டு கொஞ்சம் கீழே வரும். இங்கே டோட்டலாக ஹரிசாண்டலாக போட்டாங்க. ஸோ பால் இங்கே நின்றோம் அப்படியே, ஓகேவா? ஓகே, இப்படி பாலை ஊட்டி பார்த்து அவர் கண்டுபிடிச்சது வந்து என்ன அப்படின்னா இனர்சியா, ஓகே? அதான் பார்த்து போடுறாங்க. த லா ஆஃப் இனர்சியா வாஸ் இன்ஃபர்ட் பை கலீலியோ ஃப்ரம் அப்சர்வேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் அ பால் ஆன் ஏ டபுள் இன்க்ளைன் பிளைன். அதான் இந்த ரெண்டு பக்கமே சாய்ந்து போயிருக்கா, ரெண்டு பக்கமே இப்படி இருக்குது. ஸோ தான் டபுள் இன்க்ளைன் பிளைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவர் இந்த பாலை ஊட்டி பார்த்து கடைசி என்ன சொன்னார் அப்படின்னா சம்மரைஸ் பண்ணாங்கல்ல. ஸோ அது முக்கியம். எது மேபி கொஸ்டினில் கேட்கலாம். இஃப் நெட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் 0, அதாவது இப்போ இந்த பால் போத்தா உருண்டு, இந்த இடத்துல இந்த பாலுக்கு மேலே எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை, அந்த பாலை சுற்றி எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை, அப்படின்னு இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா பாடி அட் ரெஸ்ட் கண்டினியூஸ் டு ரிமைன் அட் ரெஸ்ட். அதாவது எந்த வித எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா அந்த பாடி மூவ் ஆகாமல் அப்படி இருந்துச்சுன்னா மூவ் ஆகாமல் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் பாருங்கள், அண்ட் என் பாடி இன் மோஷன் கண்டினியூஸ் டு மூவ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டி எப்போ இருக்கும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா மட்டும் தான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்கும். ஸோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பாடி ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் இனர்சியா. அதாவது திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி பாடி. இந்த பாடிக்கு மூவ் ஆகாமல் அப்படி ஒரே நிலையில் இருக்குது, எங்கேயுமே மூவ் ஆகலை. அப்புறம் மூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு சீரான நிலைமையில் போயிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் இனர்சியா, ஓகேவா? அந்த இனர்சியா அப்படிங்கிற மீனிங் என்ன அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச். அதாவது இந்த இடத்துல இந்த பாலோட மோஷன் இருக்குல்ல, இந்த பாலை மூவ் ஆகி அதோட இந்த டைரக்ஷனை மாற்ற பார்க்கு. ஆனால் இந்த இடத்துல இனர்சியா ஆக்ட் ஆகி அந்த சேஞ்சை வந்து மறுக்குது, ஓகேவா? சேஞ்சு வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதெல்லாம் இனர்சியா, ஓகே? இப்போ என்ன பாருங்கள், என் பாடி டஸ் நாட் சேஞ்ச் வித் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அல்லது யூனிஃபார்ம் மோஷன் அன்லெஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கம்பல்ஸ் இட் டு சேஞ்ச் தட் ஸ்டேட். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் நியூட்டன். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். இது வந்து இந்த லா வர்றதுக்கு காரணமே இந்த லாஸ்ட் கொடுத்துருக்காங்களே இதுதான், ஓகேவா? ஒரு பாடி ரெஸ்ட்லேயே தான் இருக்கும் எப்போ வரைக்கும் இது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாத வரைக்கும். ஃபோர்ஸ் அப்ளை பண்ண பிறகு அந்த பாடி மூவ் ஆகிரும்ல. ஸோ அதுதான் இந்த லாஸ்ட் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நாளைக்கு நம்ம இந்த நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா பார்க்கலாம்.